வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்பாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். மதுரை வைகை ஆற்றில் பச்சை பட்டுடுத்தி தங்க குதிரையில் இறங்கினார் கள்ளழகர். கோவிந்தா கோவிந்தா என பக்தி முழக்கமிட்டபடி லட்சக்கணக்கான பக்தர்கள் தரிசனம். மக்களவைத் தேர்தலில் தமிழகத்தில் இரவு 9 மணி நிலவரப்படி 70.9% வாக்குகள் பதிவு. 38 தொகுதிகளில் வாக்குப்பதிவு குறித்த இறுதி நிலவரம் இன்று மாலை வெளியிடப்படும் என சத்யபிரதா சாஹூ தகவல். தமிழகத்தில் 12ஆம் வகுப்புக்கான பொதுத் தேர்வு முடிவுகள் இன்று காலை வெளியாகின்றன. மாணவ மாணவிகளுக்கு நாளை முதல் மதிப்பெண் பட்டியலை வழங்க பள்ளிக் கல்வித்துறை ஏற்பாடு. சித்ரா பௌர்ணமியையொட்டி திருவண்ணாமலையில் லட்சக்கணக்கான பக்தர்கள் விடிய விடிய கிரிவலம். அண்ணாமலையார் கோவிலில் நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம். கேரள கலாச்சாரத்தை இடதுசாரிகள் அழிக்க அனுமதிக்க முடியாது என பிரதமர் நரேந்திர மோடி உறுதி. காங்கிரஸ் கம்யூனிஸ்டுகள் சந்தர்ப்பவாத அரசியல் மற்றும் சுயநல அரசியல் செய்வதாகவும் குற்றச்சாட்டு. இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம். மதுரை சித்திரை திருவிழாவின் முத்தாய்ப்பு நிகழ்ச்சியாக வைகை ஆற்றில் தங்க குதிரையில் கள்ளழகர் இறங்கினார். 10 லட்சத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் பங்கேற்று சுவாமியை வழிபட்டனர். மதுரை வைகை ஆற்றில் எழுந்தருள்வதற்காக அழகர் மலையிலிருந்து சுந்தரராஜ பெருமாள் கள்ளழகர் வேடம் தரித்து தங்கப்பல்லக்கில் நேற்று முன்தினம் மதுரைக்கு புறப்பட்டார். கண்டாங்கி பட்டுடுத்தி கையில் கைத்தடி நேரிக்கம்பு ஏந்தி வந்த கள்ளழகர் நேற்று மாலை 3 மாவடியை வந்தடைந்தார். அப்போது அழகர் வேடம் அணிந்த பக்தர்கள் தாங்கள் வைத்திருந்த தோல் பைகளில் நிரப்பியிருந்த தண்ணீரை பீச்சி அடித்து கள்ளழகரை வரவேற்றனர். பின்னர் எதிர் சேவை நிகழ்ச்சி நடைபெற்றது. ஒவ்வொரு வருஷமும் இந்த திருவிழா வரையில மக்கள் அனைவரும் சந்தோஷமா இருக்காங்க. என்ன காரணம்னா இது வருஷத்துக்கு ஒரு தடவை வருது. கள்ளழகர் எதிர் சேவையில வந்து கள்ளழகரை பார்த்துட்டு போறது எல்லாத்துக்குமே ஒரு திருப்தியா இருக்கு. எனக்கு விவரம் தெரிஞ்ச வரையும் இந்த எதிர் சேர்வையை நாங்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். ஆற்றுல அழகர் இறங்கையிலையும் பார்க்குறோம், திருக்கல்யாணத்தையும் பார்க்குறோம். இது எங்கள் வீட்டில் ஒரு நிகழ்ச்சி நடக்கிற மாதிரி ஒரு நினைப்பு. இதனையடுத்து தல்லாக்குளம் பெருமாள் கோவிலை சென்றடைந்த கள்ளழகர் இன்று அதிகாலையில் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் சூடி கொடுத்த மாலையை அணிந்து தங்க குதிரை வாகனத்தில் எழுந்தருளி வைகை ஆற்றை நோக்கி புறப்பட்டார். வழியில் திருக்கண் மண்டகப்படிகளில் எழுந்தருளிய கள்ளழகர் அதன் பின்னர் பச்சை பட்டுடுத்தி வைகை ஆற்றில் இறங்கினார். அப்போது ஆற்றில் திரண்டிருந்த பல லட்சம் பக்தர்கள் கோவிந்தா கோவிந்தா என பக்தி கோஷமிட்டபடி கள்ளழகர் ஆற்றில் இறங்கும் காட்சியை தரிசனம் செய்தனர். அதிகாலையில் சுமார் 10 லட்சம் பக்தர்களுக்கு மேல் திரண்டதால் மதுரை நகரமே விழாக்கோலம் பூண்டது. பச்சை பட்டுடுத்தி அழகர் ஆற்றில் இறங்கியிருப்பதால் நாடு செழிக்கும் என்பது ஐதீகம். மதுரையில் நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தல் மற்றும் சித்திரை பெருவிழா பாதுகாப்பு ஏற்பாடுகள் அனைத்து காவலர்களுக்கும் சவாலாகவே இருந்ததாக மதுரை மாநகர காவல் ஆணையர் தெரிவித்துள்ளார். மதுரை மாநகர காவல் ஆணையர் டேவிட்சன் தேவாசீர்வாதம் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர் காவலர்களுக்கு பொதுமக்கள் சிறப்பான முறையில் ஒத்துழைப்பு நல்கியதாக கூறினார். எந்தவிதமான அசம்பாவிதமும் இன்றி பொதுமக்கள் இந்த திருவிழாவை குடும்ப விழாவை போல் கொண்டாடியதாக அவர் குறிப்பிட்டார். குறிப்பாக இந்த வருடம் இன்று தேர்தல் நாளாக இருப்பதால் இது ஒரு காவல்துறைக்கு ஒரு பெரிய சவாலாகவே இருந்தது. ஆனால் எந்த ஒரு வாக்குச்சாவடியிலும் எந்த ஒரு சம்பவமும் இல்லாமல் மிக அமைதியான முறையில் தேர்தல் நடந்து கொண்டிருக்கிறது. திருவிழாவும் மக்கள் தங்களுடைய திருவிழாவை மிக மகிழ்ச்சியாக சந்தோஷமாக குடும்பத்தோடு வந்து இந்த திருவிழாவை மிக விமரிசையாக கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். தமிழகத்தில் 38 மக்களவைத் தொகுதிகளில் பதிவான வாக்கு எண்ணிக்கை குறித்த நிலவரம் இன்று மாலை அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்படும் என தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சென்னை தலைமைச் செயலகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தமிழகத்தில் மக்களவைத் தேர்தலில் நேற்று இரவு 9 மணி நிலவரப்படி 70.9% வாக்குகள் பதிவாகியுள்ளதாக கூறினார்.
அதேபோல 18 சட்டமன்ற தொகுதிகளுக்கான இடைத்தேர்தலில் இரவு 9 மணி வரை 71.62% வாக்குகள் பதிவானதாக தெரிவித்த அவர், தமிழகத்தில் 38 தொகுதிகளில் பதிவான வாக்குப்பதிவின் இறுதி நிலவரம் இன்று மாலை அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்படும் எனவும் கூறினார். ஒரு சில தொகுதிகளில் அசம்பாவிதங்களை தவிர சட்டம் ஒழுங்கு பிரச்சினை இல்லாமல் அமைதியான முறையில் வாக்குப்பதிவு நடைபெற்றதாக கூறிய சத்யபிரதா சாஹூ, நாமக்கல் மக்களவைத் தொகுதியில் அதிகபட்சமாக 79.75% வாக்குகளும், குறைந்தபட்சமாக தென் சென்னையில் 57.43% வாக்குகளும் பதிவானதாக தெரிவித்தார். அதேபோல 18 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கான இடைத்தேர்தலை பொறுத்தவரை அரூர் தொகுதியில் அதிகபட்சமாக 86.96% மற்றும் குறைந்தபட்சமாக தஞ்சாவூர் தொகுதியில் 66.1% வாக்குகள் பதிவாகியுள்ளதாகவும் சத்யபிரதா சாஹூ குறிப்பிட்டார். அஸ்ஸாம், பீகார் உள்பட 12 மாநிலங்களில் உள்ள 95 மக்களவைத் தொகுதிகளில் இரண்டாம் கட்டமாக நடைபெற்ற தேர்தலில் 67.84% வாக்குகள் பதிவாகியுள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. கடந்த 11ஆம் தேதி முதற்கட்ட மக்களவைத் தேர்தல் நடந்து முடிந்த நிலையில் இரண்டாம் கட்டமாக 12 மாநிலங்களில் உள்ள 95 மக்களவைத் தொகுதிகளில் நேற்று வாக்குப்பதிவு நடைபெற்றது. சரியாக காலை 7 மணிக்கு அனைத்து தொகுதிகளிலும் வாக்குப்பதிவு துவங்கி விறுவிறுப்பாக நடைபெற்றது. காலை முதலே மக்கள் ஆர்வத்துடன் வந்து தங்களது வாக்கினை பதிவு செய்தனர். இந்த நிலையில் இரண்டாம் கட்டமாக நடைபெற்ற தேர்தலில் 67.84% வாக்குகள் பதிவாகியுள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. இதில் அசாமில் 76.22 விழுக்காடும், பீகாரில் 62.38 விழுக்காடும், ஜம்மு காஷ்மீரில் 45.5 விழுக்காடும், கர்நாடகத்தில் 67.67 விழுக்காடும், மகாராஷ்டிராவில் 61.22 விழுக்காடும் பதிவாகியுள்ளதாக தெரிவித்துள்ள தேர்தல் ஆணையம், மணிப்பூரில் 67.15 விழுக்காடும், ஒடிஷாவில் 57.97 விழுக்காடும், தமிழ்நாட்டில் 70.90 விழுக்காடும், உத்தரப்பிரதேச மாநிலத்தில் 66.06 விழுக்காடும், மேற்கு வங்கத்தில் 76.42 விழுக்காடும், சத்தீஸ்கரில் 71.40 விழுக்காடும், புதுச்சேரியில் 81.20 விழுக்காடும் வாக்குகள் பதிவாகியுள்ளதாக தெரிவித்துள்ளது. வாக்குப்பதிவு நிறைவு பெற்றவுடன் சீல் வைக்கப்பட்ட வாக்குப்பதிவு இயந்திரங்கள் பலத்த பாதுகாப்புடன் வாக்கு எண்ணும் மையங்களுக்கு கொண்டு செல்லப்பட்டன. தமிழகம் முழுவதும் 38 மக்களவைத் தொகுதிகளுக்கும் 18 சட்டமன்ற தொகுதிகளுக்கும் தேர்தல் நடைபெற்றது. காலை 7 மணிக்கு துவங்கிய வாக்குப்பதிவு மாலை 6 மணிக்கு நிறைவடைந்தது. சித்திரை திருவிழாவையொட்டி மதுரையில் மட்டும் இரவு 8 மணி வரை வாக்குப்பதிவு நீடித்தது. மக்கள் நீண்ட வரிசையில் நின்று ஆர்வமுடன் வாக்களித்தனர். டோக்கன் கொடுக்கப்பட்ட சில வாக்குச்சாவடிகளில் மட்டும் வாக்களிக்க கூடுதல் நேரம் வழங்கப்பட்டது. திருச்சி மத்திய பேருந்து நிலையம் அருகே உள்ள வெஸ்ட்ரி மேல்நிலைப் பள்ளியில் வாக்குப்பதிவு இயந்திரங்களுக்கு சீல் வைத்து உரிய பாதுகாப்புடன் சாரநாதன் பொறியியல் கல்லூரியில் உள்ள மையத்தில் வைக்கப்பட்டுள்ளது. நெல்லை மற்றும் தென்காசி தொகுதியில் இருந்த வாக்கு இயந்திரங்கள் அரசு பொறியியல் கல்லூரி மற்றும் குற்றாலம் பராசக்தி கல்லூரியில் வைக்கப்பட்டுள்ளன. மயிலாடுதுறை தொகுதியில் உள்ள வாக்குப்பதிவு இயந்திரங்கள் மணம்பந்தல் தனியார் கல்லூரியில் அமைக்கப்பட்டுள்ள வாக்கு எண்ணும் மையத்திற்கு கொண்டு செல்லப்பட்டன. கள்ளக்குறிச்சி தொகுதிக்குட்பட்ட வாக்குப்பதிவு இயந்திரங்கள் உரிய பாதுகாப்புடன் வாக்கு எண்ணும் மையத்திற்கு கொண்டு செல்லப்பட்டன. கோவை மற்றும் பொள்ளாச்சி தொகுதிகளுக்கான இயந்திரங்கள் முத்திரையிடப்பட்டு வாக்கு எண்ணும் மையமான அரசியல் தொழில்நுட்ப கல்லூரிக்கு எடுத்து செல்லப்பட்டன. இதேபோல் தமிழகம் முழுவதும் 38 மக்களவைத் தொகுதிகளில் நடைபெற்ற தேர்தல் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் சீல் வைக்கப்பட்டு பலத்த பாதுகாப்புடன் வாக்கு எண்ணும் மையங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டன. நாடு முழுவதும் 7 கட்டங்களாக தேர்தல் நடத்தப்படும் நிலையில் பதிவாகும் வாக்குகள் வருகிற மே 23ஆம் தேதி எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்படும். தேர்தல் முடிவுகளை அறிந்து கொள்ள 1 மாதத்திற்கு மேல் ஆகும் என்பதால் வாக்கு பெட்டிகளுக்கு அனைத்து மையங்களிலும் 3 அடுக்கு காவல்துறையின் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. சென்னையில் உள்ள 3 நாடாளுமன்ற தொகுதிகளில் பதிவான வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வைக்கப்பட்டுள்ள இடங்களில் மேற்கொள்ளப்பட்டுள்ள பாதுகாப்பு ஏற்பாடுகளை சென்னை காவல்துறை ஆணையர் ஏ.கே. விஸ்வநாதன் பார்வையிட்டார். நாடாளுமன்ற தேர்தலில் 2ஆம் கட்ட வாக்குப்பதிவு நேற்று தமிழகத்தில் நடைபெற்றது. இதில் சென்னையில் வட சென்னை, தென் சென்னை, மத்திய சென்னை ஆகிய 3 தொகுதிகளில் மிகுந்த எதிர்பார்ப்போடு வாக்குப்பதிவு நடைபெற்றது. வாக்குப்பதிவு நடைபெற்ற பின் வாக்குப்பதிவு இயந்திரங்களை அந்தந்த தொகுதிக்குட்பட்ட ஒரு பகுதியில் வைத்து பாதுகாக்கப்படும். அதேபோல வட சென்னை தொகுதி வாக்குப்பதிவு இயந்திரங்கள் ராணி மேரி கல்லூரியிலும், தென் சென்னை தொகுதிக்குட்பட்ட வாக்குப்பதிவு இயந்திரங்கள் அண்ணா பல்கலைக்கழகத்திலும், மத்திய சென்னை வாக்குப்பதிவு இயந்திரங்கள் லயோலா கல்லூரியிலும் வைக்கப்பட்டுள்ளன. இந்த வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வைக்கப்பட்டுள்ள அறைகளுக்கு 3 அடுக்கு காவல்துறையின் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. 118 லாரிகளில் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் நள்ளிரவை எடுத்து வரப்பட்டன. 3 லாரிகள் மட்டும் இன்று அதிகாலை 4 மணிக்கு கொண்டு வரப்பட்டன. சென்னையின் 3 தொகுதிகளில் பதிவான வாக்குப்பதிவு இயந்திரங்களை பாதுகாத்து வைக்கும் 3 கல்லூரிகளிலும் காவல்துறையின் 3 அடுக்கு பாதுகாப்பு குறித்து சென்னை காவல்துறை ஆணையர் ஏ.கே. விஸ்வநாதன் ஆய்வு செய்தார்.
அரக்கோணம் தொகுதிக்குட்பட்ட கீழ் விஷாரத்தில் திமுகவினர் கள்ள ஓட்டு போட முயன்றபோது கிராம மக்கள் தடுத்ததை அடுத்து கூட்டத்தை கலைக்க காவல்துறையினர் வானத்தை நோக்கி துப்பாக்கிச்சூடு நடத்தியதால் பதற்றம் ஏற்பட்டது. வேலூர் மாவட்டம் அரக்கோணம் தொகுதிக்குட்பட்ட கீழ் விஷாரத்தில் உள்ள பள்ளியின் வாக்குச்சாவடியில் நேற்று மாலை ராணிப்பேட்டை திமுக எம்எல்ஏ காந்தி தனது ஆதரவாளர்களுடன் நுழைந்து கள்ள ஓட்டு போட முயன்றுள்ளார். இதனை அந்த பகுதி கிராம மக்கள் தடுத்துள்ளனர். இதனால் வாக்குச்சாவடி முன்பாக மோதல் ஏற்படும் நிலை ஏற்பட்டதை அடுத்து அங்கு மக்கள் குவிந்தனர். இதனைத் தொடர்ந்து கூட்டத்தை கலைக்க பாதுகாப்பு பணியில் இருந்த சிஆர்பிஎஃப் வீரர்கள் வானத்தை நோக்கி துப்பாக்கியால் சுட்டனர். இதனால் வாக்களிக்க வந்த மக்கள் பதறி எடுத்து ஓடினர். இதையடுத்து சம்பவ இடத்தில் 1000க்கும் மேற்பட்டோர் குவிந்தனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற காவல்துறை துணைத் தலைவர் வனிதா, மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் பிரவேஷ்குமார் ஆகியோர் பாமக வேட்பாளர் ஏ.கே. மூர்த்தி, முன்னாள் அமைச்சர் அரங்கவேலு ஆகியோருடன் பேச்சுவார்த்தை நடத்திய பின் கிராம மக்கள் கலைந்து சென்றனர். வானத்தை போய் சுட்டார்கள். அவர்கள் கீழே சுட்டிருந்தால் எத்தனை பேர் பாதிச்சிருக்கும் வன்மையாக கண்டிக்கிறோம். ஒரு சட்டமன்ற உறுப்பினர் தேர்தலும் போது அந்த தொகுதி இருந்தாலும் கூட வாக்குச்சாவடி வரக்கூடாது, அது வன்மையாக கண்டிக்கிறேன் சொன்னால் அவர் ஒரு சட்டமன்ற உறுப்பினர், அவர் திமுக சேர்ந்தா கூட சரி, அவர் வெளியிருந்து பார்த்துடும் வாக்குச்சாவடி உள்ள போயிருக்கூடாது. பொதுமக்களுடைய எதிர்ப்பு. சென்னையில் வாக்குப்பதிவு இயந்திரத்தை எடுத்து செல்ல வாகனங்கள் ஏதும் வராததால் தேர்தல் பணியில் ஈடுபட்டிருந்த அரசு ஊழியர்கள் கடும் அதிருப்தியடைந்து சாலை மறியலில் ஈடுபட்டனர். நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு சென்னையில் நடைபெற்ற தேர்தல் பணிக்காக அரசு ஊழியர்கள் வரவழைக்கப்பட்டிருந்தனர். வடசென்னையின் பல இடங்களில் இயந்திர கோளாறு காரணமாகவும் மாலை நேரங்களில் அதிக அளவு மக்கள் ஓட்டு போட வந்ததாலும் பல்வேறு இடங்களில் 7 மணியை கடந்தும் வாக்குப்பதிவு நடைபெற்றது. குறிப்பாக வியாசர்பாடி டாக்டர் அம்பேத்கர் சட்டக்கல்லூரி வாக்குச்சாவடியில் 8 மணி வரை வாக்குப்பதிவு நடைபெற்றது. இதேபோல வியாசர்பாடி மற்றும் பெரம்பூரின் பல பகுதிகளில் வாக்குப்பதிவு 7:30 மணியை கடந்தும் நடைபெற்றது. இதனால் வாக்குப்பதிவு இயந்திரங்களுக்கு சீல் வைக்கும் பணி தாமதமானது. இதனிடையில் இரவு 10:30 மணியை கடந்தும் வாக்குப்பதிவு இயந்திரங்களை எடுத்து செல்ல வாகனங்கள் ஏதும் வராததால் தேர்தல் பணியில் ஈடுபட்டிருந்த அரசு ஊழியர்கள் கடும் அதிருப்தி அடைந்து பெரம்பூர் பகுதியில் சாலை மறியலில் ஈடுபட்டனர். தேர்தல் பணிக்காக நாங்கள் வந்திருக்கோம். எங்களை தேர்தலுக்கு முதல் நாள் 9 மணிக்கே வர சொல்லியிருந்தாங்க. ஆனால் தேர்தல் முடிஞ்சு இன்னைக்கு 7 மணிக்கெலாம் எல்லாம் ரெடியாகி இரவு 12 மணி ஆயிடுச்சு, இன்னும் யாரும் எடுக்கவே இல்லை சார். எல்லா லேடிஸ் 12 மணிக்கு மேலே ஒரு டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டியுமே இல்லை. நாங்கள் இப்போ எப்படி வீட்டுக்கு போகிறது? ஒரு ட்ரெயின் கூட 12 o'clock போய் ஸ்டாப் ஆகிடுச்சு. அதுக்கப்புறமேட்டு நாங்கள் எப்படி போகிறது? ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார். இப்போ வீட்டில் கை குழந்தையெல்லாம் விட்டு வந்திருக்கோம். நாங்கள் எப்படி போகிறது? தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் அவர்களுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். இதையடுத்து வாக்குப்பதிவு இயந்திரங்கள் பலத்த பாதுகாப்புடன் வாகனங்களில் எடுத்து செல்ல ஏற்பாடு செய்யப்பட்டது. +2 பொதுத் தேர்வு முடிவுகள் இன்று காலை சரியாக 9:30 மணிக்கு வெளியிடப்படுகின்றன. மாணவர்கள் அடுத்த 2 நிமிடங்களில் குறுந்தகவல் மூலமாக தேர்வு முடிவுகளை அறிந்து கொள்ள பள்ளிக் கல்வித்துறை ஏற்பாடு செய்துள்ளது. தமிழகத்தில் +2 தேர்வுகளுக்கான முடிவுகள் இன்று வெளியாகின்றன. தமிழக அரசு அறிவித்துள்ள தகவலின்படி சரியாக காலை 9:30 மணிக்கு தேர்வு முடிவுகள் வெளியாகின்றன. மாணவ மாணவிகள் அரசு தேர்வுத்துறை இணையதளத்தில் தேர்வு முடிவுகளை தெரிந்து கொள்ள ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. மாணவ மாணவிகள் தங்கள் பதிவு எண், பிறந்த தேதி, மாதம், ஆண்டு ஆகியவற்றை பதிவு செய்து மதிப்பெண்களை அறிந்து கொள்ளலாம். மேலும் தங்களின் பள்ளிகளிலும் தெரிந்து கொள்ளலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே மாணவர்கள் மற்றும் தனித் தேர்வர்கள் தேர்வுக்கு விண்ணப்பித்த போது வழங்கிய மொபைல் போன் எண்ணுக்கு குறுந்தகவல் மூலமாக முடிவுகள் அனுப்பப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக கோபிச்செட்டிப்பாளையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையன், மாணவர்கள் நல்ல முறையில் வெற்றி பெற்று மேற்படிப்பிற்கு செல்ல தனது நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார். கோடை விடுமுறையில் பள்ளிகள் செயல்பட்டால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எச்சரித்த அவர், தேர்வில் தோல்வியுறும் மாணவர்கள் ஜூன் முதல் வாரத்திலேயே தேர்வு எழுத நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டார். +2 தேர்வு முடிவுகள் வெளியிட இருக்கிறது. சரியாக 9:30 மணி அளவில் அது வெளியிடப்படும். அப்படி வெளியிடுகிற போது SMS மூலமாக அனைவருக்கும் மாணவ மாணவிகளுக்கு அவருடைய பெற்றோர்களுக்கும் 2 மணித்துளிகளில் செல்போன் மூலமாக அவருடைய தேர்வு முடிவுகளை கிடைப்பதற்கு அரசு ஏற்பாடு செய்திருக்கிறது. ஆன்லைன் மூலமாகவும் 9:30 மணி அளவிலே வெளியிட இருக்கிறோம்.
+2 தேர்வு முடிவுகள் இன்று வெளியான பின்னர் பள்ளி மாணவர்கள் நாளை காலை 9 மணி முதல் 26ஆம் தேதி வரை தற்காலிக மதிப்பெண் பட்டியலை இணையதளத்தில் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என்றும் அமைச்சர் செங்கோட்டையன் தெரிவித்தார். திருவண்ணாமலையில் சித்ரா பௌர்ணமியையொட்டி லட்சக்கணக்கான பக்தர்கள் கிரிவலம் சென்று அண்ணாமலையாரை வழிபட்டனர். நினைத்தாலே முக்தி தரும் திருவண்ணாமலையில் பௌர்ணமி நாளில் கிரிவலம் வந்தால் நினைத்தது நடக்கும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை. அதனால் திருவண்ணாமலையில் ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமியன்று கிரிவலம் வரும் பக்தர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது. அதிலும் குறிப்பாக சித்ரா பௌர்ணமி நாளில் பல லட்சம் பக்தர்கள் கிரிவலம் சென்று அண்ணாமலையாரை வழிபட்டு செல்கின்றனர். இந்த நிலையில் சித்ரா பௌர்ணமியையொட்டி நேற்று இரவு விடிய விடிய பல லட்சம் பக்தர்கள் கிரிவலம் சென்றனர். 14 கிலோமீட்டர் தூரம் கொண்ட கிரிவல பாதையில் அஷ்டலிங்க திருக்கோவில்கள், திருநேர் அண்ணாமலையார் கோவில், அடி அண்ணாமலை மற்றும் இடுக்கு பிள்ளையார் கோவில் உள்ளிட்ட இடங்களில் வழிபட்டபடி பக்தர்கள் குடும்பத்துடன் கிரிவலம் வந்து அண்ணாமலையாரை வழிபட்டனர். கிரிவல பாதை முழுவதும் பக்தர்கள் கூட்டம் கடல் அலை போல காணப்பட்டது. இதனிடையே சுவாமி தரிசனத்திற்கு ராஜகோபுரம் வழியாக அனுமதிக்கப்பட்ட பக்தர்கள் பின்னர் பே கோபுரம் வழியாக வெளியேற்றப்பட்டனர். சுவாமி தரிசனத்திற்காக நீண்ட வரிசையில் காத்திருந்த பக்தர்களுக்கு குடிநீர் உள்ளிட்ட வசதிகள் கோவில் நிர்வாகம் சார்பில் செய்யப்பட்டிருந்தன. இந்த கிரிவலம் வர்றதுக்கான பலன் ஒரு வருஷத்துக்கு, அதாவது 12 மாசம் வரும் பௌர்ணமி. பட் ஆனால் இந்த ஒரு நாள் வந்தாலே 12 மாசத்துக்கான பலன் தாராளமாக நமக்கு கிடைக்கும். அதனால எல்லாருமே நல்லா இருக்கணும், சிபிமாக இருக்கணும், சேமமாக இருக்கணும்ட்டு தான் ஆண்டவனை வேண்டி வரும். மெயினாக இப்போ இன்னைக்கு நம்மளுடைய தமிழ்நாட்டினுடைய தேர்தல் இன்னைக்கு நடந்திருக்கு. ஸோ இந்த தேர்தலில் எல்லாரும் நல்லா வாக்கு போட்டிருக்கணும், நல்ல ஆட்சி அமையணும், அதுதான் வேண்டி எல்லாரும் வந்திருக்கோம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு நம்ம 12 மாதம் ஒரு மாதம் பௌர்ணமி வர்றது இந்த ஒரு மாதம் இந்த ஒரு நாள் வந்தோன்னா அதோட பாக்கியமும் அந்த பலனும் கிடைக்கும். மேலும் இங்கே திருவண்ணாமலை கிரிவலம் வர்றதும் இங்கே சித்தர்கள் எல்லாம் வாழ்ந்து கொண்டு இருக்காங்க. இவங்களோட அருள் நம்மளுக்கு கிடைக்கணும். மேன்மேலும் மீதி மக்கள் துன்பம் இல்லாமல் வாழணும்னு எதிர்பார்க்குறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கிட்டத்தட்ட 2 வருஷமா மழை இல்லை. சிவபெருமானோட அருள் கிடைச்சி மழை வளம் வந்ததுன்னா எல்லாரும் நிம்மதியாக இருக்க முடியும். காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்திக்கு எதிராக பீகார் பாஜக மூத்த தலைவர் சுஷில்குமார் மோடி அவதூறு வழக்கு தொடுத்துள்ளார். காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி பிரச்சாரத்தில் பேசிய போது மோடி என பெயர் உள்ளவர்கள் அனைவரும் திருடர்கள் என்று கூறியுள்ளார். இதையடுத்து பீகார் துணை முதல்வர் மற்றும் பாஜகவின் மூத்த தலைவர் சுஷில்குமார் மோடி தனது ட்விட்டரில் மோடி என பெயர் வைத்துள்ளவர்கள் அனைவரும் திருடர்கள் என கூறிய ராகுல் காந்திக்கு எதிராக அவதூறு வழக்கு தாக்கல் செய்ய உள்ளதாக பதிவிட்டிருந்தார். இந்த நிலையில் பாட்னா நீதிமன்றத்தில் சுஷில்குமார் மோடி அவதூறு வழக்கு தொடுத்துள்ளார். நீதிமன்றத்தில் தாக்கல் செய்துள்ள மனுவில் குறைந்தபட்சம் ராகுல் காந்திக்கு 2 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்க வேண்டும் எனவும் இந்த வழக்கு தொடர்பாக ராகுல் காந்தி நேரில் ஆஜராக வேண்டும் எனவும் சுஷில்குமார் மோடி கோரியுள்ளார். சிறுபான்மையினரின் வாக்குகளை கவர வேண்டும் என்பதற்காகவே காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி வயநாடு தொகுதியில் போட்டியிடுவதாக பிரதமர் நரேந்திர மோடி குற்றம் சாட்டியுள்ளார். கேரளத்தில் மொத்தமுள்ள 20 மக்களவைத் தொகுதிகளுக்கு ஏப்ரல் 23ஆம் தேதி ஒரே கட்டமாக தேர்தல் நடைபெறுகிறது. இந்த நிலையில் பாஜக வேட்பாளர்களை ஆதரித்து திருவனந்தபுரத்தில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய பிரதமர் நரேந்திர மோடி தென்னிந்தியாவின் குரல் நாட்டின் பிற பகுதிகளில் ஒலிக்க திருவனந்தபுரம், பத்தனம்திட்டா உள்ளிட்ட தொகுதிகளில் ராகுல் காந்தி போட்டியிடாதது ஏன் என கேள்வி எழுப்பினார். தனக்கு மிகவும் பாதுகாப்பான தொகுதி வேண்டும் என்பதற்காகவும் சிறுபான்மையினரின் வாக்குகளை கவர வேண்டும் என்பதற்காகவும் வயநாடு தொகுதியை அவர் தேர்வு செய்துள்ளதாக பிரதமர் நரேந்திர மோடி குற்றம் சாட்டினார். கேரளாவில் பின்பற்றி வரும் பாரம்பரிய கலாச்சாரத்தை இடதுசாரி கூட்டணி அரசும் கம்யூனிஸ்டுகளும் அழிக்க அனுமதிக்க முடியாது என உறுதிபட கூறிய பிரதமர் மாநிலத்தை மாறி மாறி ஆட்சி செய்த காங்கிரசும் இடதுசாரியும் முழுக்க முழுக்க சுயநலம் மற்றும் சந்தர்ப்பவாத அரசியல் செய்வதாகவும் சாடினார். ஜெட் ஏர்வேஸின் 440 சேவைகள் மற்ற விமான நிறுவனங்களுக்கு ஒதுக்கப்படும் என மத்திய அரசு தெரிவித்துள்ளது. ஜெட் ஏர்வேஸ் நிறுவனம் கடும் நிதி நெருக்கடி காரணமாக தனது சேவையை தற்காலிகமாக நிறுத்துவதாக அறிவித்துள்ளது. இதனால் ஜெட் ஏர்வேஸில் பணிபுரிந்த ஊழியர்கள் வேலை இழந்துள்ளனர். இந்த நிலையில் ஜெட் ஏர்வேஸின் சேவைகளை தங்களுக்கு வழங்க வேண்டும் என மற்ற விமான நிறுவனங்கள் மத்திய அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளன. இந்த நிலையில் இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய விமான போக்குவரத்து செயலாளர் பிரதீப் சிங், ஜெட் ஏர்வேஸ் நிறுத்தப்பட்டதால் மும்பையில் இருந்து இயக்கப்படும் 280 சேவைகளும் டெல்லியிலிருந்து இயக்கப்படும் 160 சேவைகளும் காலியாக உள்ளதாக கூறினார். இந்த சேவைகள் 3 மாதங்களுக்கு மற்ற விமான நிறுவனங்களுக்கு அளிக்கப்படும் என்று கூறிய அவர் இந்த ஒதுக்கீடு வெளிப்படையாக நடைபெறும் என்றும் தெரிவித்தார்.
வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் வரை வாக்குப்பதிவு செய்யப்பட்ட மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களை பாதுகாப்பாக வைக்க கோரி உச்சநீதிமன்றத்தில் பொதுநல வழக்கு தொடரப்பட்டுள்ளது. இது தொடர்பாக சென்னை மண்ணடியைச் சேர்ந்த எம் சீனிவாசன் என்பவர் உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்துள்ள மனுவில் தேர்தல் ஆணையம் பாரபட்சத்துடன் செயல்படுவதாக நிர்வாகத்துறையில் பணியாற்றிய 66 முன்னாள் உயர் அதிகாரிகள் குடியரசுத் தலைவரிடம் புகார் அளித்துள்ளதை குறிப்பிட்டுள்ளார். கள நிலையை பார்க்கும்போது வாக்களித்த பிறகு மின்னணு இயந்திரங்களில் முறைகேடுகளை செய்ய முடியும் என்றும் அதில் கூறப்பட்டுள்ளது. எனவே வாக்குப்பதிவு முடிந்ததிலிருந்து வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் வரை மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களில் முறைகேடுகள் எதுவும் நடைபெறாமல் இருக்க உயர்மட்ட பாதுகாப்பை வழங்குமாறு தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவிட வேண்டும் எனவும் அந்த மனுவில் கோரப்பட்டுள்ளது. இந்த மனு உச்சநீதிமன்றத்தில் ஓரிரு நாட்களில் விசாரணைக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. செய்திகள் தொடர்கின்றன. பெருங்களத்தூரில் பல மணி நேரம் காத்திருந்தும் போதிய அரசு பேருந்துகள் இயக்கப்படாததால் மேற்கூரையில் அமர்ந்து ஆண்களும் பெண்களும் ஆபத்தான பயணம் மேற்கொண்டனர். சென்னை அடுத்த பெருங்களத்தூர் பேருந்து நிலையத்தில் அரசு பேருந்துகள் இயக்கப்படாததால் பயணிகள் கடும் அவதிக்காளாகினர். தேர்தல் நாளன்று வாக்களிப்பதற்காக சென்னை புறநகர் பகுதிகளில் இருந்து ஏராளமானோர் சொந்த ஊர்களுக்கு செல்வதற்காக சுமார் 6 மணி நேரம் காத்திருந்தும் பேருந்துகள் வராததால் குழந்தைகள், பெண்கள் உள்பட பயணிகள் பெரும் அவதிப்பட்டனர். தனியார் பேருந்துகள் மட்டும் இயக்கப்பட்டன. அதிலும் 3 மடங்கு கட்டணம் வசூலிக்கப்பட்டது. வேறு வழியின்றி பெண்கள் உள்பட பொதுமக்கள் ஏராளமானோர் அரசு பேருந்துகளின் மேற்கூரைகளில் அமர்ந்து ஆபத்தான பயணத்தை மேற்கொண்டனர். மேலும் மினி வேன், லாரி, கார்கள் போன்ற தனியார் வாகனங்களில் கூடுதலான கட்டணத்தை செலுத்தி தங்களது ஊர்களுக்கு சென்றனர். இதேபோல் சித்ரா பௌர்ணமியை முன்னிட்டு திருவண்ணாமலை செல்வதற்காக ஆயிரக்கணக்கான பயணிகள் கோயம்பேடு எம்ஜிஆர் பேருந்து நிலையத்தில் கூடினர். 8 மணி நேரமாகியும் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படாததால் பயணிகள், குழந்தைகள் கடும் அவதிக்குள்ளாகினர். ஓட்டு போட்டுட்டு காலையில் 8 மணிக்கே வந்துட்டோம். நாங்கள் இங்கே 8 மணிலேருந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இன்னும் பஸ்ஸே இல்லை. வர பஸ்ஸெல்லாம் அங்கேயே மடக்கிடுறாங்க, மடக்கி ஏறிடுறாங்க. பசங்களை வச்சுட்டு பெரியவங்களை வச்சுட்டு எங்களால் ஏற முடியல. நாங்கள் எதுவும் கேட்கல. இவ்வளோ நேரம் கழிச்சு போலீஸே இப்போ தான் வந்திருக்கு. மத்தியானம் வரைக்கும் ஆயிடுச்சு. போலீஸே இப்போ தான் ஒரு 4-5 போலீஸ் தெரியுறாங்க. இதுக்கப்புறம் தான் யாருன்னா அதிகாரிங்க வந்து பேசணும். 12:30 மணிலேருந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இன்ன வரைக்கும் எந்த ரெஸ்பான்ஸுமே கிடையாது. போய் கேட்டோம், வண்டி வருமா வராதா, நாங்களாம் ஓட்டு போட தேவையில்லையா, எப்படி வண்டி வரும் அப்படின்னு கேட்குறாங்க. எதுவுமே சொல்லலை. வந்தால் வண்டி வந்தால் ஏறிட்டு போங்க அப்படி தான் சொல்கிறாங்க. எல்லாருமே இப்படி தான் திரிஞ்சிட்டு இருக்காங்க, இங்கேக்கும் அங்கேக்கும். என்ன சொல்கிறதுனே தெரியல. இன்றைக்கி எலெக்ஷன் டே, ஃபஸ்ட்டே அவங்க யோசிச்சுருந்துருக்கணும், ப்ரிப்பேர் பண்ணியிருக்கணும். இன்றைக்கி இந்த மாதிரி போவாங்க, எப்போவுமே டோக்கன் போட்டு தான் விடுவாங்க. அதுக்கு ஏதாவது ஸ்டெப் எடுத்துருந்துருக்கணும். எந்த ஒரு ஸ்டெப்புமே எடுக்கல. எலெக்ஷன்னு தெரியும், அவங்களுக்கும் ஏதாச்சும் பண்ணிட்டு நமக்கும் ஏதாவது பொதுமக்களுக்கும் ஏதாவது பண்ணிருக்கணும். 2 பேருக்குமே எதுவுமே பண்ணல. தேனி கொட்டக்குடி ஆற்றின் தடுப்பணையில் குளிக்க சென்ற 2 வாலிபர்கள் நீரில் மூழ்கி பலியான சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. தேனி மாவட்டம் போடியில் கொட்டக்குடி ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ள அணை பிள்ளையார் தடுப்பணையில் தேங்கியுள்ள நீரில் இதுவரை மூழ்கி 10க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர். இந்த நிலையில் போடி அம்மாக்குளம் பகுதியைச் சேர்ந்த ராஜ்குமார் மற்றும் தங்கம் ஆகிய இருவரும் நீர்த்தேக்கத்தில் குளித்த போது அதிலிருந்த பள்ளத்தில் சிக்கி நீரில் மூழ்கி பரிதாபமாக உயிரிழந்தனர். தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் இறந்தவர்களின் உடல்களை மீட்டு போடி அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர். இனிவரும் காலங்களில் அணைப்பிள்ளையார் தடுப்பணை பகுதியில் பள்ளங்களை மூட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அந்த பகுதி பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சித்தூர் மாவட்டத்தில் இறந்தவருக்கு சிகிச்சை அளித்த தனியார் மருத்துவமனை நிர்வாகத்தை கண்டித்து உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் அந்த பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. வி கோட்டா பகுதி திம்மராஜுப்பள்ளி கிராமத்தை சேர்ந்தவர் 45 வயதான ரத்னம்மா. உடல்நலக் குறைவு காரணமாக 3 நாட்களுக்கு முன்னர் சித்தூர் அருகே உள்ள சிஇஎஸ் மெடிக்கல் காலேஜ் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். இந்த நிலையில் நேற்று மரணமடைந்த அவருக்கு மருத்துவம் பார்ப்பதாக கூறி மருத்துவர்கள் பொய்யான முறையில் சிகிச்சை அளித்தனர். தகவல் அறிந்த உறவினர்கள் சடலத்துடன் தேசிய நெடுஞ்சாலையில் மறியலில் ஈடுபட்டனர். ரமணா திரைப்படத்தில் வரும் நிகழ்வை போன்ற ஒரு நிகழ்வு சித்தூரில் நடைபெற்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் வருடாந்திர வசந்த உற்சவத்தையொட்டி பெருமாள் மலையப்ப சுவாமி தங்கத்தேரில் எழுந்தருளி மாட வீதிகளில் வலம் வந்ததை ஏராளமான பக்தர்கள் தரிசனம் செய்து வழிபட்டனர். திருப்பதி திருமலை வெங்கடாஜலபதி ஆலயத்தில் பிரம்மோற்சவம், வைகுண்ட ஏகாதசி மற்றும் வசந்த உற்சவத்தின் 2ஆம் நாளில் தங்கரதம் இழுக்கப்படுவது ஆலய சம்பிரதாயமாக இருந்து வருகிறது. இந்த நிலையில் திருமலையில் வசந்த உற்சவம் நேற்று முன்தினம் வெகு விமர்சையாக துவங்கியது. 3 நாட்கள் நடைபெறும் இந்த உற்சவத்தின் 2ஆம் நாளில் பெருமாள் மலையப்ப சுவாமி தேவியருடன் தங்கத்தேரில் எழுந்தருளி மாட வீதிகளில் வலம் வந்தார். இந்த திருத்தேர் உற்சவத்தில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்து பெருமாளை வழிபட்டனர்.